நம்ம விஜய் சேதுபதியுடைய 96 படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமானவர் தான் பிரேம்குமார். இவர் ஒளிப்பதிவாளரும் ஆவார். முதல் படத்திலேயே வெற்றி இயக்குனராக முத்திரையுமே பதிச்சிருக்காரு. இந்த படம் வெற்றியடைந்தது மட்டும் இல்லாம பலருடைய மனதுல நீங்க இடத்தையுமே பிடிச்சது. பூவே உனக்காக, இதயம் போன்ற காதல் படங்களுடைய வரிசையில இந்த படமுமே இடம் பிடித்தது. 96 படத்தை தொடர்ந்து பிரேம்குமார் இயக்கத்துல உருவாகியுள்ள திரைப்படம் தான் மெய்யழகன். இந்த படத்துல கார்த்தி, அரவிந்த் சாமி, ஸ்ரீதிவ்யா, ராஜ்கரன் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க. பெரிதும் எதிர்பார்ப்புல இருக்கும் இந்த படம் நாளை உலகம் முழுக்கவே வெளியாகுது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நேத்து மெய்யழகன் படத்துடைய திரையுலகை சேர்ந்த சில பேர் பார்த்திருக்காங்க. அந்த பிரீமியர் ஷோ பார்த்த பிரபலங்கள் தங்களுடைய விமர்சனங்களை சோஷியல் மீடியாக்கள்ல தெரிவிச்சிருக்காங்க. இந்த விமர்சனத்துல படம் நன்றாக இருக்கு, ஃபீல் குட் மூவி, மனதை தொடும் நடிகர்களுடைய நடிப்பு, சிறப்பான திரைக்கதை அப்படின்னு படத்தை புகழ்ந்து தள்ளிட்டும் இருக்காங்க. சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் உள்ள முக்கிய நடிகர்களுக்குமே இந்த படம் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஷோ போட்டிருக்காங்களாம். அதன்படி பாத்தீங்கன்னா முன்பே இந்த படத்தை பார்த்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படக்குழுவிற்கு வாழ்த்து தெரிவித்தது மட்டும் இல்லாம கார்த்தி, அரவிந்த் சாமி ஆகிய 2 பேரையுமே கூடிய விரைவில் நேர்ல மீட் பண்ணி வாழ்த்துமே தெரிவிக்க இருக்காராம். சோ சூப்பர் ஸ்டார் பொதுவாகவே தமிழ் சினிமா மட்டும் இல்லாம இந்திய சினிமாவில் வெளியாகிற அனைத்து படங்களையுமே பார்த்து அது நல்ல படம்னா கண்டிப்பாக அந்த ஆர்டிஸ்டுகளை நேரில் அழைத்து வாழ்த்து தெரிவிப்பது வழக்கமான ஒரு விஷயமாக வச்சிட்டு இருக்காரு. சோ அதன்படி பாத்தீங்கன்னா தற்போது மெய்யழகன் படத்துடைய படக்குழுவுமே கூடிய விரைவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை மீட் பண்ண இருக்காங்களாம். சோ இந்த செய்தி பாத்தீங்கன்னா தற்போது சோஷியல் மீடியாக்கள்ல வைரலாகிட்டு இருக்கு. இது போன்ற நம்ம தலைவரை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.